வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். லேவியராகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சுத்தமான அசுத்தமான மிருகங்கள் என்கின்ற 2 பட்டியலை கொடுக்கின்றார். சுத்தமான மிருகங்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடக்கூடிய மிருகங்கள், பறவைகள், மீன்கள், மற்ற ஜந்துக்கள். அசுத்தமான மிருகங்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடக்கூடாத மிருகங்கள். இஸ்ரவேலர் இந்த அசுத்தமான மிருகங்களின் செத்துப்போன சடலங்களை தொட்டாலும் அவர்கள் அசுத்தமானவர்களாய் மாறிவிடுவார்கள். அப்படி என்றால் சாயங்காலம் வரைக்கும் ஒரு குறுகிய காலகட்டத்திற்கு அவர்கள் அசுத்தமாயிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய வஸ்திரங்களை தண்ணீரால் அவர்கள் சுத்தம் செய்த பிறகு சுத்தமாகி விடுவார்கள். 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது, அவைகளாலே தீட்டுப்படுவீர்கள், அவைகளின் உடலை தொடுகிறவன் எவனும் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான். 25ஆம் வசனத்தில், அவைகளின் உடலை சுமந்தவன் எவனும் தன் வஸ்திரங்களை தோய்க்க கடவன், அவன் சாயங்காலம் மட்டும் தீட்டுப்பட்டிருப்பான் என்று நாம் வாசிக்கின்றோம். அதேபோல் இந்த அசுத்தமான மிருகங்கள் செத்து போய் வேறு ஏதாவது பொருளின் மேல் அது விழுந்தாலோ அந்த பொருளும் அசுத்தமானதாக தீட்டானதாக இருக்கும். அதையும் தண்ணீரால் சுத்திகரித்து அதை மறுபடியும் பயன்படுத்தலாம். 32ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், அவைகளில் செத்தது ஒன்று யாதொன்றின் மேல் விழுந்தால் அது தீட்டுப்பட்டிருக்கும். அது மரப்பாத்திரமானாலும் வஸ்திரமானாலும் தோலானாலும் பையானாலும் வேலை செய்கிறதற்கு ஏற்ற ஆயுதமானாலும் சாயங்காலம் மட்டும் தீட்டாயிருக்கும். அது தண்ணீரில் போடப்பட வேண்டும், அப்பொழுது சுத்தமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த மிருகங்களாலே தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது. 43ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறது போல, ஊறுகிற எந்த பிராணிகளிலும் உங்களை அருவருப்பாக்கி கொள்ளாமலும் அவைகளால் தீட்டுப்படாமலும் இருப்பீர்களாக, அவைகளாலே நீங்கள் தீட்டுப்படுவீர்கள். நண்பர்களே, இந்த கட்டளைகள் இஸ்ரவேலுக்காக கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் நாம் தவறாக இதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஏதோ இந்த மிருகங்கள் ஆண்டவரால் படைக்கப்படாத மிருகங்கள் என்றோ, இல்லாவிட்டால் குறைவுள்ள மிருகங்கள் என்றோ, இல்லாவிட்டால் படைக்கப்படும் போதே இவைகள் அசுத்தமான மிருகங்களாக படைக்கப்பட்டது என்றோ நாம் எண்ணிவிடக்கூடாது. ஆண்டவர் படைத்த எல்லாவற்றையும் நல்லதென்று கண்டார் என்று ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்தே நாம் வாசிக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் பரிசுத்தராயிருக்கின்றபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களும் பரிசுத்தமாயிருக்க அழைக்கப்பட்டார்கள். பரிசுத்தம் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வது. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதாவது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் மற்ற ஜாதி ஜனங்களிடத்திலிருந்து இவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். பாருங்கள், இந்த மிருகங்கள் மற்ற ஜனங்களாலே சாதாரணமாய் சாப்பிடப்பட்டது. அவர்கள் அசுத்தமான மிருகங்களை சாப்பிட்டார்கள், அவர்களுடைய தெய்வங்களுக்கும் இவைகளை பலியிட்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ அப்படிப்பட்ட மிருகங்களை சாப்பிட தடை செய்யப்பட்டார்கள். இப்பொழுது யோசித்து பாருங்கள், இப்படிப்பட்ட மிருகங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படும் போது அவர்கள் மற்ற ஜனங்களை விட வித்தியாசமானவர்களாய் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் இந்த மிருகங்களை சாப்பிடக்கூடாது என்று இருந்தபடியினாலே மற்ற ஜனங்களோடு கூட சேர்ந்து அவர்களுடைய பந்திகளிலும் அவர்களுடைய கூட்டங்களிலும் சேர முடியாதவர்களாய் இருந்தார்கள். ஆகவே இதன் மூலமாய் தேவன் மற்ற ஜனங்களிடத்திலிருந்து இவர்களை வேறு பிரித்து வைத்திருந்தார். 45ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது போல, நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக. இந்த உணவை குறித்ததான கட்டளைகள்
இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாது. ஏனென்றால் மார்க் 7:15 வாசிக்கிறபடி கிறிஸ்து இயேசு எல்லாவற்றையும் சுத்தமாக்கி விட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுருவுக்கு ஆண்டவர் பேசும்போது, கர்த்தர் சுத்தமாக்கினதை நீ அசுத்தம் என்று சொல்ல வேண்டாம் என்று ஆண்டவர் அப்போஸ்தல நடபடிகளிலே பேதுருவுக்கு சொன்னதை நாம் பார்க்கின்றோம். ஆனாலும் விசுவாசிகள் பரிசுத்தத்துக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தேவனை அறியாத மக்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் தெளிவான வித்தியாசங்கள் இருக்கின்றன. விசுவாசிகள் தங்களுடைய ஞானத்தையும் வேத அறிவையும் பயன்படுத்தி பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகின்றார்கள். 46ஆம் வசனம் சொல்லுகிறது போல, சுத்தமானதற்கும் அசுத்தமானதற்கும் வித்தியாசம் பண்ணும் பொருட்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். நண்பர்களே, விசுவாசிகள் மற்ற அவிசுவாசிகளோடு இருக்கின்ற இந்த பிரிவினையை அறிந்திருக்கிறார்கள். அதை தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துகின்றார்கள். நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.